வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புதிய பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் இருந்த இடம், ஜெயலலிதா இருந்த இடம், புதிய பொறுப்பு, புதிய பதவி. அடுத்து அவர் முதலமைச்சரும் ஆவாரோ என்று அரசியல் நோக்கர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நியமனம் எப்படி நடந்திருக்கிறது? இதில் ஏதேனும் அவசர கோலம் இருக்கிறதா? ஏன் சசிகலா அவர்கள் ஒரே தேர்வாக இருந்தார்? அதற்கான காரணம் கட்சியை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரே தேர்வாக அவர் இருக்கிறாரா, அல்லது ஏதேனும் புற நிர்பந்தங்கள் காரணமாக இருக்கின்றனவா? இந்த தேர்வு நடந்த முறை, அவர் முன் இருக்கக்கூடிய சவால்கள், அடுத்தடுத்த கட்டத்தில் அதிமுக எப்படி நகரப்போகிறது, இவை உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கனவு நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளராக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோதே 7.5 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தவர், தற்போதைய கைத்தறி துறை அமைச்சர் திரு OS மணியன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஜெயலலிதா கூட இருந்தாங்க, 32, 36 ஆண்டுகள் கூட இருந்தாங்க. அவங்க இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே பங்கேற்றாங்க. அது ஒரு கூட்டம். முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் நள்ளிரவு 1 மணிக்கு பதவியேற்கிறார் என்றால் அதற்கான தேவை, காரணம் புரிந்து கொள்ள முடிகிறது. சட்டச்சிக்கல் வரக்கூடாது, அந்த பணியிடம் காலியாக இருக்க முடியாது, உடனடியாக ஒரு நியமனம் நடக்கிறது. ஸோ நள்ளிரவில் பதவியேற்பு நடக்கிறது. ஆனால் கட்சியுடைய பொதுச்செயலாளர் பதவிக்கு காலி பணியிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. இருந்தால் சட்டச்சிக்கல்னு ஒரு பிரச்சனை கிடையாது. கட்சியுடைய அதிமுக சட்ட விதிகளிலேயே பொதுச்செயலாளர் இல்லாத காலம் ஏற்பட்டால் அவர் முந்தைய பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணியாற்றலாம், அடுத்த பொதுச்செயலாளர் நியமிக்கப்படும் வரை அப்படின்னு அதிலே விதியிலே சொல்லப்பட்டிருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் கட்சியுடைய பொதுச்செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அவசர அவசியம் ஏதேனும் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான பொறுப்பு, தலைமை பொறுப்பு, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய தலைவர் என்கிற பதவியை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்காக அந்த நாற்காலியை காலியாக வைத்துவிட்டு கட்சிக்கு பொதுச் செயலாளர் தான் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்தார்கள். அதன்படி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றினார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் கழக இயக்கத்தின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர். கழகத்திற்கு ஏதேனும் ஒரு அறிவிப்பு விட வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லது ஏதேனும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு கட்டளையிட வேண்டும் என்று இடத்திலே ஒருவர் வேண்டும் என்று சொன்னால், அல்லது இயக்கத்திற்கு தேவையான செலவுகளை செய்வதற்கு கையொப்பமிட வேண்டும் என்று சொன்னால், வங்கி கணக்கிலே கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால், இத்தனைக்கும் பொதுச் செயலாளர் ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டத்தின்படி. இல்லை, உங்களுடைய கட்சியிலேயே 20/5 என்ற நினைவு சரியாக இருக்குமானால் அதில் சொல்லக்கூடியது பொதுச் செயலாளர் இல்லாத காலம் என்று ஒன்று ஏற்படுமே ஆனால், ஒருவேளை இந்த பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்குமே ஆனால், முந்தைய பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தங்களுடைய பதவியை தொடர்வார்கள், பணியை தொடர்வார்கள், அடுத்த பொதுச்செயலாளர் நியமிக்கப்படும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ப்ரொசீஜரலாக பொதுச்செயலாளருக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதை செய்யலாம்ல. இந்த 1 மாதத்துக்குள்ள அந்த அவசரம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. எந்த அவசரமும் காட்டப்படவில்லை. நிதானமாக கட்சியில் இருக்கக்கூடிய, கழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள், ஒவ்வொரு மாவட்ட கழகமும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், அனைத்து தரப்பு நிர்வாகிகள் பெருமக்களும், அனைத்து தரப்பினரும், இன்னும் பிற சமூகத்தினரும், இன்னும் பிற வகுப்பை சார்ந்தவர்கள், தலைவர்கள் எல்லாம், பிற இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்முடைய சின்னம்மா அவர்களை நேரில் பார்த்து நீங்கள் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக வர வேண்டும், கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி, வற்புறுத்தி, வேண்டுகோள்களை கடுமையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இது ஒன்றும் அவசரப்பட்டோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வேகப்பட்டு செய்யப்பட்ட காரியம் அல்ல. நின்று நிதானமாக முடிவெடுக்கப்பட்டு அமைதியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு செயல். இதில் தவறு எதுவும் இல்லை. இந்த பொதுக்குழு கூட்டம் நடப்பதற்கு 1 நாள் முன்னால் அதிமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பாவுடைய கணவர் அதிமுக அலுவலகத்துக்கு வர்றார். ஆனால் அவர் கடுமையாக தாக்கப்படுறார். என்ன அவசியம்? அப்போ இது ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்படுற ஒரு முயற்சியாக வரலையா? நடிகர் ஆனந்தராஜ் ஒன்றுமே சொல்லலை, எனக்கு நடக்கிற விஷயங்கள் சரியாக தெரியல, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யாரையும் விமர்சனம் பண்ணல, திருமதி சசிகலா பேரை கூட சொல்லலை, ஒன்றுமே சொல்லாமல் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது, போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. ஸோ இந்த தலைமையை ஏற்பதாக இருந்தால் இல்லைன்னா சிக்கல் அப்படிங்கிற மெசேஜ் பாஸ் பண்ணப்படுதா?
தவறான தகவல் இது. அதாவது எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளாக இருக்கட்டும் அல்லது யாராக பொறுப்பிலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதையுமே நிதானமாக தலைமையை கேட்டு சிந்தித்து அஹிம்சை முறையில் அமைதியாக நடப்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்தக்கூடிய தாக்குதலுக்கு காரணம் யார்? தொண்டர்கள். அதாவது சசிகலா புஷ்பா என்கிறவரை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இயக்கத்திலிருந்தே நீக்கிவிட்டார்கள். அடிப்படை உறுப்பினரிலிருந்தே நீக்கிவிட்டார்கள். அவர் தான் நீக்கப்பட்டிருக்கார். அவருடைய கணவர் லிங்கேஸ்வரன் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறார். புஷ்பா தான் கட்சி ஒழிய கணவர் எல்லாம் கட்சி கிடையாது. இல்ல, அவங்க குடும்பத்துல எல்லாமே அதிமுக இருக்கிறாங்க. அதிமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறார். அவரு ஆர்கேனர் தொகுதியில் ஒரு குடும்பத்தோட வேலை பார்த்தாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆத்திரப்படக்கூடியவர்கள், சில செய்திகளை கேட்டு அவசரப்படக்கூடியவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் வேகப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்து அன்றைக்கு நடந்த சம்பவம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமே தவிர எங்களுடைய தொண்டர்கள் அவசரப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கருத்து. இல்ல, தொண்டர்களுடைய கோபத்தை நாம் ஒன்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கை இன்னும் பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. சசிகலா புஷ்பாவுடைய கணவர் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துக்கு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தார். தாக்கப்பட்டவரை தூக்கி காவல் நிலையத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால் நீதிமன்றத்தை தகவல் சொல்றாங்க. இல்லை அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது, பாதுகாப்பு வழங்குவதற்காக அவர் நாங்கள் காவல் நிலையத்தில் வச்சோம்னா, உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா யார் அச்சுறுத்தல் விடுக்கிறார்களோ அவர்களை காவல் நிலையத்தில் வைக்கணுமா? யார் தாக்குதலுக்குள்ளானோ அவரை காவல் நிலையத்தில் வைக்கணுமா? இல்லை, உங்களுடைய கருத்திலே குறை இருக்கிறது. அதாவது அவர் மீது கோபப்படுகிறவர்கள் ஏராளம். அவர் 1-2 பேரை பாதுகாப்பாக வைப்பதுதான் சுலபம். கோபப்படுகிறவர்கள் எல்லோரையும் தடுப்பது என்பது கடினம். தமிழ்நாட்டில் யாருக்காவது பாதுகாப்பு வேணும்னா உடனே ஜெயிலில் அடைச்சிடணும், இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடணும். பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் வைக்கிற இடம். அப்போ யாருக்காவது நிப்பாட்டி வைக்க முடியும்? அப்போ யாருக்காவது பாதுகாப்புனா உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடணும். போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நாற்காலி போட்டு உட்கார வச்சா தப்பா? போலீஸ் ஸ்டேஷன்னாலே அது ஜெயில்னு அர்த்தமா, சிறைன்னு அர்த்தமா? கிடையாது. போலீஸ் கஸ்டடிங்கிறது எல்லாராலும் ஏற்க முடியாது இல்லைங்க. இல்லை, போலீஸ் கஸ்டடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டிட்டு போகிற துணியெல்லாம் அவுத்து விட்டு அவங்க கஸ்டடியில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னாக்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டவிரோதம். அப்படி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. அது சட்டவிரோதம். அதை பண்ண அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் செய்யலை. மரியாதையாக அவரை உட்கார வச்சு அவருக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப கௌரவப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. அவர் வெளியில் விட்டுருந்தா இன்னும் அவருக்கு கஷ்டமாக போயிருக்கும். அதில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ நாளை கழிச்சுலாம் அதிமுக தொண்டர் உணர்ச்சிப்பட மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் உணர்ச்சிப்பட்டாங்க, அதனால் காவல் நிலையத்தில் வைக்கணும். ஒரு 10-15 நாள் கோபம் தொடர்ந்துச்சுன்னா அது ரிமாண்ட் பண்ணி வச்சிருவாங்க. இல்லை, அவருடைய செயல் அப்படி இருந்ததுன்னா மறுபடியும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தார், அவ்வளோதான். அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தார், அவ்வளோதான். ஒளிக கோஷம் போடலை, வாழ்க கோஷம் போடலை, ஒன்றுமே செய்யலையே. வீடியோ காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து ரத்த வளாரா வெளியே வந்தார். அவர் ஏதாவது கோஷம் போட்டாரா, ஏதாவது நீ கொஞ்சம் சொன்னாரா, வாக்கணும் சொன்னாரா, ஒன்றுமே சொல்லி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர்றாரு. அதான் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்களுடைய வேகம் அது மாதிரி அவர் நடக்கக்கூடாது. தாக்குதல் நடந்திருக்க கூடாதா? அவர் அதிமுக வந்திருக்க கூடாதா? இல்லை, அதாவது சசிகலா புஷ்பாவுடைய கடந்த கால நிகழ்வுகள் என்னென்ன, அவருடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் பத்திரிகைகளில் கடந்த காலையில் கொடுத்திருக்க பேட்டிகள், அவர் நடந்து கொண்டிருக்கிற விதம், இதெல்லாம் கழக தொண்டர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதற்கு கட்சி தொண்டர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் செஞ்ச செயல் அப்படி. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது உன் மூக்கில் கையை வைக்கிறேன், விரலை வைக்கிறேன், சண்டைக்கு வாரியா அப்படின்னு கூப்பிடுவாங்க, சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது. அந்த மாதிரி அந்த அம்மா என்னை நீங்கள் அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா, சண்டைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா என்று அவர் கட்டாயப்படுத்தினார். நாங்கள் பொறுமையாக இருந்திருக்கோம், எல்லா தொண்டர்களும் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய நிகழ்வில் பொறுமை காக்கப்பட்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான். ஸோ ரத்த வளாரா வெளியே வந்தது உங்களுடைய பொறுமையின் அடையாளமாக புரிஞ்சுக்கிறேன் நான். அடுத்தது இல்லை, பொறுமைன்னு அப்படி சொல்லலைன்னா அப்படித்தானே வந்தார். இல்லை, அப்படித்தானே வந்தார். அதுதான் சொல்கிறேன். அவங்களுடைய ரத்த வளாரா ஒருத்தர் வர்றாரு, நாங்கள் ரொம்ப பொறுமையாக நடந்திருக்கோங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. இல்லை, சட்டத்தின்படி தான் காவல்துறையினர் தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய ஆசை.
தொண்டர்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லையே, அதுக்கு நாங்கள் என்ன செய்வது? சசிகலா அவர்களுடைய நியமனம் கட்சியிலே ஏகோபித்து எடுக்கப்பட்ட முடிவா அல்லது முணுமுணுப்புகள் சலசலப்புகள் எல்லாம் அடக்கப்பட்டதா? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவதற்கு 89 நடந்த நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது, கழகம் இரண்டாக உடைந்தது, தலைமை கழக நிர்வாகிகள் அங்கே பலர் இங்கே பலர், அமைச்சர்களில் அங்கே சிலர் இங்கே சிலர், தொண்டர்களில் அங்கே சிலர் இங்கே சிலர், நிர்வாகிகளில் அங்கே பலர் இங்கே பலர் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக பொதுச் செயலாளராக வேண்டும் சின்னம்மா அவர்கள் என்பதிலே கருத்து ஆச்சரியம் சிறிதும் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆருடைய காலகட்டத்திலேருந்தே அதிமுக இருக்கிறீங்க, ரொம்ப ஆரம்ப காலத்தில் முதல் கட்ட உறுப்பினர்லேருந்தே இருக்கிறீங்க, 72 நீங்கள் சொன்னீங்க. எம்ஜிஆர் பெரிய தலைவரா, ஜெயலலிதா பெரிய தலைவரா? புரட்சி தலைவருடைய காலம் வேறு, புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலம் வேறு. இனி வரப்போற காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நான் கேட்குற 2 தலைவர்களில் நீங்கள் பார்த்ததில் 2 பேரில் யார் பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்க, யார் மக்கள் சக்தி மிகுந்தவர்னு சொல்லுவீங்க? எங்களை பொறுத்தவரை 2 பேருமே எங்களுக்கு 2 கண்கள். ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்? எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது கட்சி 2ஆக உடைந்தது. ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது கட்சி முழு ஒற்றுமையாக இருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் கேட்பது எனக்கு சரியா புரியல. 4.5 ஆண்டு காலம் இன்னும் ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒற்றுமைக்கான காரணமா அப்படிங்கிற கேள்வி. அது கிடையாது, அப்படி கிடையாது. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகி அவர்கள் ஒரு தற்காலிக அரசு அமைக்கிறாங்க, பிறகு கலைக்கப்படுது, பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, சிக்கல்கள் வருது, 2ஆக உடையுது, ஜனாதிபதி ஆட்சி நடக்குது, ஆளுநர் தலைமையில் ஓடிட்டு இருக்குது, 89 திமுக ஆட்சிக்கு வருது, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ அவ்வளவு துண்டுபட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அப்படி ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட ராஜினாமா பண்ணல அப்படின்னு சொன்னால் இன்னமும் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த ஆட்சி காலம் தான் இந்த ஒற்றுமைக்கான காரணம் அல்ல. அப்படி அல்ல. புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுபட்டது, சின்னம் முடக்கப்பட்டது, கட்சி தேர்தலில் நின்று மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதையெல்லாம் கற்றுக்கொண்ட பாடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அந்த பாடம் அனுபவம் பட்டிருக்கிறார்கள். ஒன்று. அதையும் அல்லாமல் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலங்களில் நல்ல புடம்போட்ட தொண்டர்களாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எங்களை நல்ல பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்ததான் இன்றைக்கு ஒரே தலைமை, கொஞ்சம் கூட சிதறல் ஏற்படாத ஒரு நிலை இருக்க வேண்டும். அதற்கு சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பது ஏகோபித்த தொண்டர்களுடைய கருத்து. திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் என்ன பதவியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு மறந்து போச்சு. அவர் இப்போ அம்மா அவரை பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க. ஓகே. திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தலைமை நிலைய செய்தி தொடர்பாளராக இருக்கார். 2 பேருமே அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழுவில் முதலமைச்சருக்கு அருகில் மேடையில் முன்வரிசையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது எதுவும் செய்தி சொல்ற மாதிரி இல்லையா? இல்லை. அவர்களுடைய மூத்த அரசியல் கட்சிக்காரர் பண்டுட்டி அவர்கள். அதே போல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தலைவருடைய காலத்திலிருந்தே கழகத்திற்கு தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அமைச்சராக இருந்து, கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் வகித்து, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பக்கத்தில் எல்லா விதமான பணிகளையும் செய்யக்கூடிய இடத்தில் இருந்து, தேர்தல் காலங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பயண விவரங்களை எல்லாம் தொகுத்து அழைத்து சென்று வருகிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக அவர் இருக்கிறார். எனவே மூத்தவர்களுக்கு மரியாதை செய்வது தவறில்லையே? இல்லை, தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. அது உங்களுடைய கட்சி வர நான் திரும்பவும் நான் கேட்குறது ஒரு வியப்பை ஏற்படுத்தலையா? நீங்கள் எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய முழுமையான நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார்களோ அவரால் கட்சி பொறுப்புலேருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர் தான் அமைச்சர் ஆக்கப்படாமல் இருந்தார். அவர் மேடையில் அவர் இருந்திருந்தால், ஜெயலலிதா இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுக்குழுவில் மேடையில் முதலமைச்சர் இருந்திருக்க முடியாது திரு செங்கோட்டையன் அவர்கள். இப்போது நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பண்டுட்டியார் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் ஏன் அவர்களை நீங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கவில்லை என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்னைக்கு நீங்கள் ரொம்ப சுலபமாக பதில் சொல்ல முடியும். அவைத்தலைவர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்க முடியும். அவைத்தலைவராகவோ பொருளாளராகவோ மாநில நிர்வாகியாகவோ இல்லாத 2 பேர்
முன்வரிசையில் உட்கார வைக்கப்படுறாங்க. செய்தி தொடர்பாளர் 15 பேர் இருக்காங்க. எல்லா செய்தி தொடர்பாளரும் உட்கார வைக்கப்படல முதல் வரிசையில். முதலமைச்சருக்கு அருகில, பொருளாளருக்கு அருகில. இல்லை, நீங்கள் ஒருத்தரை விட்டுட்டீங்க. பொன்னையனும் முன்னாடி தான் உட்காந்துருந்தாரு. ஆமா, அதையும் நான் சேர்த்தா கேட்கிறேன். ஆமா, அதனால மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது, அவ்வளவுதான். அதுல எதுவும் செய்தி சொல்ற மாதிரி அரசியல் அனுபவமிக்க மூத்தவர்களுக்கு இல்ல. யார் அதிருப்தி குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு அவர்களை சமரசம் செய்ய முயற்சி அப்படி இல்லையே. செங்கோட்டையனை ஒரு வாரம், ஒரு 10 நாள் அந்த ஒரு விமர்சனம் தவறாக வருகிறது என்பதை அவரே வலியுறுத்தி, சட்டப்படி நான் கோர்ட்டுக்கு போவேன், நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பேன், என் மேலே அவதூறாக சொல்கிறவங்க மேலே அப்படின்னே சொன்னாரே. அப்படி ஒன்றும் அவர் யாரும் போகிறதுக்கான அந்த நபரே இல்லையே. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த போது ராஜாஜி ஹாலில் கிடத்திருக்க போது சசிகலா அவர்களுடைய உறவினர்கள் இருந்ததும் பிறகு அவர்கள் தொடர்வதும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஏற்பை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போயஸ் கார்டனில் சின்னம்மா அவர்களோடு கூடவே இருந்தார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அம்மா மறைந்து விட்டார்கள். இறுதிச் சடங்கு நடக்க இருக்கிறது. சின்னம்மா அபரிமிதமான ஒரு உணர்ச்சி பொங்குகிற இழப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கப்பலமாக ஒரு தண்ணி கொடுக்கணுமா, ஒரு கூட இருக்கணும், இல்லை மயக்கம் அடித்து விழுந்துறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட உறவினர்கள்ங்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறதுல மறைந்த ஒரு துக்க நிகழ்வில் இருக்கிறதுல தவறு கிடையாது. இல்லை, துக்க நிகழ்வு மட்டும் இருந்தால் கூட புரிஞ்சிருக்க முடியும். அன்னைக்கே கூட கோகுலேந்திரா இருக்கலாம், வளர்மதி இருக்கலாம், இன்னும் நூர்ஜஹான் வரைக்கும் இன்னும் நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி மூத்த அவங்கள தாயா பாவிச்சுட்டு நீங்கள் இன்னும் சின்னமாக தான் வாய் நிறைய சொல்கிறீங்க. உங்களை மாதிரி பாவிச்சுட்டு இன்னும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நிகழ்வாக பார்க்க விடுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, அது அன்னைக்கு ஒரு நாள் நடந்த நிகழ்வு வச்சுக்கிட்டாலும் கூட இன்றும் கூட திருமதி சசிகலா எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் டாக்டர் வெங்கடேஷும் டிடிவி தினகரனும் போயிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எல்லா காட்சியிலும் புகைப்படங்கள்லேருந்து வீடியோவில் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுது. இது ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நீக்கினாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ என்னையும் திருமணியன் மாவட்ட வரேன், என்னையும் ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டது ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்வீங்களா? வர்றேன். ஆமாம், ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்படுவது ஒரு மேட்டர் இல்லை, ஒரு விஷயம் அல்ல, ஒரு பொருட்டல்ல. அதான் சொல்ல வர்றேன். அதாவது என்னையும் மாவட்ட செயலர் பொறுப்புலேருந்து அம்மா எடுத்தாங்க. விடுவிக்கிறது வேற, நீக்கிறது வேற. அதான் எனக்கு தெரிஞ்சு உங்களை கட்சியில நீக்கினது இல்லை. விடுவிச்சாலும் ஒண்ணுதான், நீக்கினாலும் ஒண்ணுதான். எங்க கட்சி பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆயுள் தண்டனை மரண தண்டனை அதோட மாற்றம் இல்ல. ஆயுள் தண்டனை மரண தண்டனை அது வேற. எங்க கட்சியில பொறுப்புள்ளனாலே அம்மா ஒரு நடவடிக்கை எடுத்தாலே அது எந்த நடவடிக்கையா இருந்தாலும் ஒன்னாதான் தொண்டர்கள் நினைப்பாங்க. இல்ல, இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அத்தனை நிர்வாகிகளுமே ஏதேனும் நடவடிக்கை உள்ளாயிருப்பாங்க. கிட்டத்தட்ட அத்தனை பேருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் குறுகிய காலத்துக்காக உள்ளாயிருப்பாங்க. நான் சொல்ல ஒரு பொறுப்புலேருந்து விடுவிக்கப்படுவதும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும், நான் சொன்னேன் கடைசி மூச்சு இருந்த வரை அவர் நீக்கப்பட்டவராலே தொடர்ந்தார். நீங்க சொல்ற டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் டாக்டர் வெங்கடேஷ் பாசறையில் நிர்வகிக்கப்பட்டவர். ரெண்டும் நிர்வாகிகள் இருந்தவங்க. அம்மா பேரவையில் செயலாளராக இருந்தவர். அதனால கட்சி பொறுப்புலையும் அவங்க இருந்திருக்கிறாங்க, நிர்வாகியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ புரட்சி இல்லை, அது கடந்த காலம் இல்லையா? நான் மறுக்கல, அவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்றவங்களா இருந்தாங்க, அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் எது லேட்டஸ்டோ அதுதான் நம்ம பார்ப்போம். 12க்கு 2011 பிறகு 2011 டிசம்பருக்கு பிறகு 2016 வரைக்கும் 5 ஆண்டுகள் அவர்கள் ஒரு நாள் கூட உள்ள சேர்க்கலையே. இல்லை, அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வேணாலும் அம்மா சேர்த்துக்கிறது தான். நீக்கப்பட்டார்கள்ங்கிறது அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்ல, விடுவிக்கப்படுறதுக்கு நீக்கப்படுறதுக்கான வித்தியாசம் நீங்க இல்ல நல்லா தெரியும். இல்லை, கரெக்ட். நீங்க சொல்றது நீக்கப்பட்டாலும் விடுவிக்கப்பட்டாலும் அது தற்காலிக நடவடிக்கை. உங்களுக்கு நினைவு இருக்கும், திருமதி சசிகலா அவர்கள் கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட்ட போது ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்க. அதில் அவர்கள் சொன்னது, எனக்கு தெரியாமல் அக்காவுக்கு எதிராக எனது பெயரை பயன்படுத்தி சதி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சதி அப்படிங்கிற வார்த்தை சசிகலா அவர்களே சொன்ன வார்த்தை, எனக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்ன வார்த்தை. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்குள்ளானவங்க அங்கே இருக்கும்போது சரியானு கேட்டு அந்த குற்றச்சாட்டு சொன்னது அவங்க, நான் சொல்ல. யாரை பற்றி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. இல்லை, யார் நீக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்கள தானே நமக்கு. நீக்கப்பட்டது யாராலும் இருக்காங்கல்ல. நீக்கப்பட்டது இவங்க தான் அவங்க தான் இல்லை. அந்த கிட்டத்தட்ட 14+5 19 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே. திரு நடராஜன் ஆரம்பிச்சு குலத்தொங்கல்லேருந்து அத்தனை பேருமே மகாதேவன்லேருந்து எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே. அதாவது அம்மாவுடைய கோபம் நிரந்தரமானதே கிடையாது. அம்மாவுடைய கோபம் என்பது மிக மிக தற்காலிகமானது. அதனால் நீங்கள் யாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னே எடுத்துக்காதீங்க.
எப்போ வேணாலும் கூப்பிட்டுவாங்க, எப்போ வேணாலும் பேசுவாங்க, எப்போ வேணாலும் பொறுப்பு கொடுப்பாங்க, எப்போ வேணாலும் கௌரவிப்பாங்க, எப்போ வேணாலும் எலெக்ஷனில் நிற்க வைப்பாங்க, எப்போ வேணாலும் மந்திரி ஆக்குவாங்க. அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இவர்கள் அனைவருமே மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஜெயலலிதா அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் சசிகலா அவர்கள் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அது சின்னம்மா எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ சேர்க்கப்பட்டால் தப்பு இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க? சின்னம்மா எடுக்கிற முடிவை கட்சிக்காரர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ இவர்கள் 19 பேரும் திரும்பவும் சேர்க்கப்பட்டால் கூட ஒரு பார்வையாளனா நான் வந்து அதிமுகவினர் அதை எதிர்ப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா அதிமுகவில் வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக நான் பார்க்குறேன். ஆனால் பொதுமக்கள் மத்தியில், வெளியிலேருந்து பார்க்குறவங்க மத்தியில் அந்த ஒரு விமர்சனம் தான் அவங்க மேலே இருக்குன்னா நீங்கள் மறுக்க முடியுமா? இப்போ வந்து சசிகலா அங்கே வரலாமா வேண்டாமா அப்படின்னா யாருமே வந்து அவங்க வந்துட்டு போட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல போகல. வரக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொன்னால் இந்த திரும்ப அந்த குடும்ப அரசியல் அங்கே ஆதிக்கம் வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரே ஒரு பாயிண்ட் தானே ரிசர்வேஷன் காமன் மேனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, கழக தொண்டர்களுக்கு, கட்சிக்கு எது உகந்ததோ எது சரியோ அந்த முடிவை, அந்த நடவடிக்கையை கடந்த புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து, நட்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து 33 ஆண்டு காலமாக கூடவே இருந்து நல்லது கெட்டது, ஏற்றம் தாழ்வு, வெற்றி தோல்வி அனைத்தையும் பார்த்து சிறைக்கு வரை சென்று அனுபவித்து வந்திருக்கிறவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள். எனவே அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கழகத்தை சிறப்பான முறையில் என்ன தொண்டர்கள் விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள். பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிமிடங்களில் சுற்றி இருக்கக்கூடிய பேனர்கள்லாம் மாற்றப்படுது. நிமிட நேரங்களில் புது பேனர் வந்துருச்சு. அந்த தீர்மானத்தை நகல் எடுத்துட்டு முதலமைச்சரும் கட்சியுடைய பொருளாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் போயஸ் தொட்டம் கூட போய் சேர்ந்திருக்க மாட்டார். அதற்குள்ள பேனர் பூரா மாற்றப்பட்டது. ஸோ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் அமலாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுக்குழு ஜனநாயக முறைப்படி நம்ம வந்து இது மாதிரி நியமனம் பண்ணலாமா அப்படின்னு விவாதிச்சு செய்யப்பட்ட விஷயமா தெரியல. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் வெறும் அறிவிப்பாக மட்டும் அப்படின்றது அப்படின்னா மறுப்பீங்களா? அப்படி இல்லை. அதாவது நம்முடைய சின்னம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் இணைத்து 2 பேர்களினுடைய படங்களையும் தமிழ்நாடு முழுக்க படங்களாக, தட்டிகளாக வைத்தார்கள். அப்படி வைக்கப்பட்ட போது சின்னம்மா அவர்களே அம்மா படத்தை தவிர என்னுடைய படம் இருக்கக்கூடாது, எடுத்து விடுங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்கள் கட்டளை சொல்லி எங்களை தடுத்தார்கள். நாடு முழுக்க அகற்றப்பட்ட சின்னம்மா அவருடைய படத்தை எடுத்துட்டு அம்மா படம் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த எடுத்து வச்சிருந்த தட்டி எடுத்து யாரும் 1-2 பேர் வச்சுருப்பாங்களே வழியா எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டது என்பது தவறு. அப்படியெல்லாம் கிடையாது. எங்கேயாவது 1-2 எங்கேயாவது யாராவது எடுத்து வச்சுருப்பாங்க. அதான வழியே பழைய தட்டி எடுத்து வச்சுருப்பாங்களே வழியே இதில் திட்டமிட்ட செயலோ இல்லை அது முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட ஒன்றோ கிடையாது. அது மாதிரி தீர்மானத்தில் வந்து கற்பனையாக பேச வேண்டாம். தீர்மானத்தில் வந்து ஒரு வியப்பை ஏற்படுத்திய விஷயம், தேசிய விவசாயிகள் தினமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை அறிவிக்க வேண்டும் சொல்லி சொன்னாங்க. அதில் சரண் சிங் அவர்களுக்கு ஏற்கனவே டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வந்து இருக்குது. சரண் சிங் அவர்கள் முன்னாள் பிரதமருடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போதான் முடிஞ்ச டிசம்பர் 23. திரும்பி சொல்லக்கூடியது வந்து சரியான வலியுறுத்தல் தானா? இல்லை, அது சரண் சிங் அவர்களுக்கு தேசிய தினமாக நடத்தப்படுகிறது என்பது தெரிந்த ஒன்றுதான். அம்மா அவர்களுடைய சிறப்பு, அம்மா அவர்கள் தன்னை யார் என்று குறிப்பிடுகிற இடத்திலெல்லாம் விவசாயி என்று குறிப்பிட்டார்கள். விவசாயிகளுக்கு பெருமை சேர்க்கிற மிகப்பெரிய காவிரி நீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். இல்லை, அது நான் புரிஞ்சுக்கிறேன். பட் வந்து ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஒரு தினத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரு விவசாயிகள் தினம் இருக்குது, அப்போ இன்னொரு தினத்தை விவசாயிகள் தினமாக அறிவிக்கிறதா, அல்லது டிசம்பர் 23 சரண் சிங்காக கொண்டாடப்படல, இது வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாக்காக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறதா? எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. தேசிய எங்களுடைய ஆசை விவசாயிகள் தினமாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை கொண்டு வந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பது. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது மத்திய அரசு பார்த்துக்கணும். அது மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும். ஓகே. இன்னொரு வியப்பை ஏற்படுத்திய விஷயம், அந்த தீர்மானத்தில் நோபல் பரிசு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. வாழ்கிற காலத்திலேயே கொடுக்க வேண்டும். இறந்தவர்களுக்கு யாருக்குமே கொடுக்கறது இல்லை. மகாத்மா காந்திக்கு நோபல் பரிசு கொடுக்கல. ஒரே காரணம், அவங்க கொடுக்கலாமான்னு பரிசீலிச்ச ஆண்டில் அவர் இறந்து விட்டார். ஸோ ஒரு அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள்லாம் சேர்ந்து நோபல் பரிசு வழங்கினா ஒரு தலைமையை வந்து சந்தோஷமா வச்சிருந்தா போதுங்கிற எண்ணம் தான் இருக்குதா? அப்போ வந்து எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறத நம்ம பார்க்க வேண்டாம். அப்படி இல்லை. நோபல் பரிசு வந்து இறப்பதற்கு முன்பாக விண்ணப்பித்திருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆனால் நோபல் பரிசுக்கு ஒரு
நோபல் பரிசுக்கே ஒரு மரியாதை என்றால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுப்பதன் மூலம் அந்த நோபல் பரிசுக்கே மரியாதை கிடைக்கும். இறப்பதற்கு முன்பே விண்ணப்பித்திருக்க வேண்டும், பின்பு விண்ணப்பிக்கிறார்கள் என்பது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதில் மாற்றமோ திருத்தமோ கொண்டு வருவது என்பது சார் நம்முடைய இலக்கண பிழை இல்லை. மாநில அரசா இருந்தா நீங்க திருத்திக்கலாம். இலக்கண பிழை இல்லை. மாநில அரசா இருந்தா நீங்க திருத்திக்கலாம் சார். இது வந்து வெளிநாடு இன்னொரு நாடு கொடுக்கக்கூடியது, இன்னொரு அமைப்பு கொடுக்கக்கூடியது. அங்க வந்து அந்த விதிகள்ல இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது இல்ல, ஒரு ஆளு கூட கொடுத்தது இல்ல, ஒரு நபர் கூட வரலாறுலயே கொடுத்தது இல்ல. கொடுக்கணும்னு கேட்கிறோம், கொடுக்கணும்னு அவங்க திருத்தணும். சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களே, என்ன லாபம்னு எனக்கு வியப்பு. இல்ல சாத்தியம் இல்லை, எக்ஸாம்ஷன் கேட்கறது தப்பு இல்லையே. அதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடுறீங்க. கண்டிப்பா ஈடுபடுவோம். ஒரு ஜாலியான ஒரு வியப்பு ஏற்படுத்தின ஒரு கேள்வி. இந்த பொதுக்குழு தீர்மானங்கள்ல மொத்தம் 41 பக்கம் இருக்குது. அதுல 14வது பக்கத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அது 5வது தீர்மானமா இருக்குது. மொத்தம் 14 தீர்மானம் நிறைவேற்றப்படுது. எல்லாமே கூட்டி பார்த்தா 5 வருது. திருமதி சசிகலா அவர்களுக்கு ராசியான எண் 5. என்ன காரணம்? 14, 41, 5, 41 பக்கம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது இயற்கையாக அமைகிற ஒன்று. இவ்வளோ எதேச்சியாக வரும் ஒரு 5 இடங்கள்ல. 14ஆம் தீர்மானம், 5வது தீர்மானம், 41வது பக்கம், 14வது பக்கம். இப்போ வலது கையில் 5 விரல் இருக்கு, இடது கையில் 5 விரல் இருக்கு, காலில் இந்த காலையும் 5 விரல் இருக்கு, இந்த காலையும் 5 விரல் இருக்கு. இது என்ன எப்படின்னு கேட்டால் எப்படி? இயற்கையாக வர்றது இது. இடையில வந்து ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது, அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படல சட்ட சிக்கலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுடைய கட்சியுடைய விதியில் என்ன சொல்லப்படுது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை தொண்டர்கள், அதாவது உங்களுடைய கணக்குப்படி 1,54,732,727 தொண்டர்கள் சேர்ந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேர்தல் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அது எம்ஜிஆர்லேருந்து, பிறகு ராகவானந்தத்திலேருந்து, பிறகு ஜெயலலிதாலேருந்து மாற்று எல்லாருமே மாற்றி அடுத்தடுத்து வந்த போல காலம் வரைக்கும் தேர்தல் நடந்தது. ஆனால் ஒரு 1,54,00,000 பேரும் சேர்ந்து வாக்களித்தாதான் பொதுச் செயலாளர் உருவாக முடியும். ஆனால் இங்கே வந்து ஒரு நியமன முறையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுவுமே ஒரு வழக்கமான ஒரு இயல்பான பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு சட்ட சிக்கல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் சசிகலா வந்து பொதுச் செயலாளர் தொடர்வதற்கு? இது ஒரு அருமையான கேள்வி. அதாவது சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தொண்டர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய சட்டத்திட்ட விதி. இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிற போது தலைமை கழகம் தயாராகும். எதற்கு தயாராகும் என்றால், முன்னாடி கொடுத்த முன்னருக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர் கார்டுகள் ரத்து செய்யப்படும். அதற்கு பின்னால் புதிய விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படும். நாடு முழுக்க 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய விண்ணப்ப படிவம் அளிக்கப்படும். அந்த விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டு தொண்டர்களால் பூர்த்தி செய்யப்பட்டு அனைவருக்கும் கார்டுகள் வழங்கப்பட்டு எல்லோரும் கார்டுகளை பெற்றுவிட்டார்கள் என்றதற்கு பின்னால் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இது எங்களுடைய கட்சியினுடைய நடைமுறை. இதை செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் வேணும்? இப்போ செய்ய முடியுமா? செய்ய முடியவே முடியாது. அதனால் சட்டத்திட்ட விதி 20(2) படி இன்றைக்கு நாங்கள் இருக்கிற அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி ஏகமனதாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சட்டப்படி நடந்திருக்கிறது, நிதானமாக நடந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். 14வது தீர்மானம் அப்படின்னு நினைவு, அது வந்து கட்சி கட்டுக்கோப்பாக செயல்படணும், ஒற்றுமையாக செயல்படணும், பிறருடைய சூழ்ச்சிக்கு வந்து இரையாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுதுன்னா, சூழ்ச்சி எங்கேருந்து வருது? கட்டுக்கோப்பும் ஒற்றுமையும் தீர்மானம் நிறைவேற்றி தான் வர வேண்டிய விஷயமா? அதாவதுங்க, உங்களுக்கு தெரியாதில்லை, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற போதே ஒரு சிலர், எங்களுடைய எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் முக்கியமானவர்கள், இன்னும் 3 மாத காலத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்கிறார்கள். அதனால் அது தேவைப்படுகிறது. கட்டுக்கோப்பும் ஒற்றுமையும் அடுத்த கட்சியிலிருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வெளியே போயிருமா? அப்போ அதிமுக வந்து ராணுவ கட்டுக்கோப்பு கொண்ட கட்சிங்கிறது உண்மை இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. அதாவதுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் வீட்டில் இருக்கிற பொட்டியை திறந்து வைக்கலாம், யாரும் வந்து பூர மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் சப்போஸ் ஒன்று நடந்துருச்சுன்னா ஏன் பூட்டி வைக்கலன்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால் உங்களுக்காகனாலும் நான் பூட்டி வைக்கணும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் ஆயிட்டாங்க, பதவி ஏற்றுட்டாங்க, ஏகமனதாக தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கட்டமாக திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் ஒருங்கே பெற்றிருந்தார்கள். திரு எம்ஜிஆர் வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுத்திருந்தார். அதாவது கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்தான், முதலமைச்சர் அவர்தான். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. அதிகாரம் ஒரு இடத்தில் இருந்தால்தான் காரியமாற்ற முடியும்,
தடை இருக்காது, சரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 அதிகார மையமாக இருச்சா? திரு ஓபிஎஸ் ஒரு அதிகார மையமாகவும் சசிகலா அவர்கள் ஒரு அதிகார மையமாக, 2 அதிகார மையமாக இப்போ அதிமுக இருக்குதா? அதிமுக என்றைக்குமே ஒரே அதிகார மையம் தான். 2 மையமோ 3 மையமோ 4 மையமோ எப்போதும் ஏற்படாது. ஒருவரே இருப்பது தான் எல்லாவற்றிற்கும் சால சிறந்தது. ஸோ சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கணுங்கிறது தான் உங்களுடைய விருப்பமும்? கண்டிப்பாக. திரு ஓபிஎஸ் அவருடைய விருப்பம் அதுதான் இருக்குமா? நிச்சயமாக. அப்போ அவருடைய முதல்வர் பதவி என்ன ஆகுது? இது புதுசு இல்லையே. அவர் ஏற்கனவே முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் நிதியமைச்சர் வந்திருக்கிறாரு, அப்புறம் முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, நிதியமைச்சர் வந்திருக்கிறார், அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, மறுபடியும் பொறுப்பு போவார். 2 முறை திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட இது வந்து கேள்வி கேட்கப்படுது. ஒன்று வந்து போயஸ் தோட்ட இல்ல வாசலில் சசிகலா அவர்களுக்கு இந்த பொதுச்செயலாளர் நியமனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லும் போதும், டெல்லியில் பத்திரிகையாளர் சந்தித்த போதும் 2 முறையும் திரு ஓபிஎஸ்ட்ட முதலமைச்சர் பதவிக்கு சசிகலா வரணும்னு கேட்குறாங்களே, உங்களுடைய பதில்னு கேட்கும்போது 2க்குமே பதில் சொல்லாமல் போயிடுறாரு திரு ஓபிஎஸ். ஸோ முதலமைச்சருக்கு அதில் ஏதாவது மாற்று சிந்தனை இருக்குமா? அதாவது முதல்ல வந்து சின்னம்மாவை பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டவரே அவர்தான். பொதுச்செயலாளர் ஆணுங்கிறதுல எல்லாருமே போயிருந்தாங்க. அவர் அறிக்கையும் கூட கொடுத்தாரு. நேற்று கூட சசிகலா அவர்களை பொதுச்செயலாளர் ஏற்கிறதுக்கு மறுத்து ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவர் அதிமுக காரராகவே இருக்க முடியாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தார். நான் மறுக்கலை. ஆனால் அந்த அறிக்கையில் கூட முதலமைச்சர் பதவி பற்றி குறிப்பிடப்படலை. கருத்து ஒன்று தான், அதில் ஒன்றும் 2 கருத்து கிடையாது. இப்போ எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தது போலவே ஒட்டுமொத்தமாக ஒரே மையப்புள்ளியாக சசிகலா அவர்கள் இருந்தால், தமிழ்நாட்டில் அதிமுக மேல் தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்கக்கூடிய தனி மனித துதி ஒரே நபரை மையப்படுத்தி இருக்கக்கூடியதுங்கிறது சரியான அரசியல் தானே? அரசியல் விமர்சனங்களுக்கு கவலை இல்லையா? அதாவது இதுதான் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாகிய நாங்கள் ஆரம்ப காலம் தொட்டே புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இதே தெய்வம், எங்களுடைய வணங்கும் தெய்வம், எங்களுடைய குலதெய்வம் என்கிற வகையிலே நாங்கள் அவர்களை போற்றி வணங்கினோம். இதை மீடியாக்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னீர்கள்? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் அதிமுக தொண்டர்களை, நிர்வாகிகளை என்று சொன்னீர்கள். அது அல்ல. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தாய்ப்பாசத்திற்கு முன்னால் நாங்கள் அடிமைப்பட்டிருந்தோம். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நிலைதான் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஸோ ஜெயலலிதா அவருடைய அதே இடத்தை சசிகலா ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? முழுமையா, முற்றுமுதலா, எல்லா விதத்திலையும் 100%. ஸோ அதே மாதிரியான மையப்படுத்தல், அதே மாதிரியான துதிபாடல், அதே மாதிரியான புள்ளி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இன்றைக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய சின்னம்மா அவர்களையும் நாங்கள் இன்றைக்கு தாயாக பார்க்கிறோம். அவருக்கு வாரிசு வேறு யாரும் இல்லை. நாங்கள் தான் சின்னம்மா அவர்களுக்கு வாரிசு. சின்னம்மா அவர்கள் எங்களுக்கு அம்மா. அவர்கள் இடுகிற கட்டளை கட்சியினுடைய நலனை நோக்கி, தொண்டர்களுடைய நலனை நாடி அது இருக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அது அப்படியே அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அதை போலவே தொடரும். ராதாகிருஷ்ணன் நகர், ஆர்கே நகரில் சசிகலா அவர்கள் போட்டிடுவாரா? அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இல்லை, முதலமைச்சர் ஆகணும்னா எம்எல்ஏ நாங்கள் ஆசைப்படுறோம். ஆர்கே நகரில் சசிகலா போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். தேர்தலில் போட்டியிடணும்னா ஆர்கே நகரா, அது வேறு தொகுதியா, எந்த தொகுதிங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த, தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சசிகலாவால் எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதாட்ட இருந்த அந்த ஆளுமை, அந்த திறன் சசிகலாவிட்ட அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய சின்னம்மா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடத்தில் 33 ஆண்டு காலம் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. 84லேருந்தே 83லேருந்தே அங்கே சின்ன அம்மாவோட இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம், தொடர்பு, அவங்களை பற்றிய கூர்மையான சிந்தனை, இதெல்லாம் அத்துப்படி சின்னம்மாவுக்கு. இவங்க வேற, அவங்க வேற இல்லை. ஈருடல் ஓர் உயிர். சின்னம்மாவும் பெரிய அம்மாவும் அர்த்தநாரீஸ்வரராக இருந்திருக்காங்களே ஒழிய அவங்க 2 பேரும் இல்லை. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் நம்ம பார்த்திராது இல்லையா? அவங்க பின்னாடி பார்த்துருக்குறோம். வியூகம் வகுக்கிறதுலேருந்து, கட்சி பணியாற்றிலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம். திரு தம்பித்துறை அவர்கள் கோட் பண்ணது போல சின்னமாட்ட கேட்டுக்கங்கன்னு ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, எங்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அது வியூகங்கள் இருந்திருக்கலாம். பட் வெளியில் பேசக்கூடியது, மேடையில் பேசக்கூடியது, அறிக்கை விடுவது, கட்சியுடைய ஆட்சியுடைய நிலைப்பாடு பற்றி பேசக்கூடியது, இதில் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு கேள்வி, வியப்பு இருக்க தானே செய்யுது. அதாவது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கும் அவருடைய நடவடிக்கைகள். 100% அப்படியே
அம்மாவுடைய ஜெராக்ஸாக இருக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். அறிக்கையில் வந்து நிறைய பேருடைய உதவி இருக்கலாம், அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டு அதை ஃபைனலாக டிசைட் பண்ணக்கூடியவங்களாக அவங்க தொடர முடியும். ஆனால் மேடையில் பேசுகிறதுங்கிறது, பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறதுங்கிறது இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒன்றிய செயலாளர் இருக்கிற காலத்தில் மேடை போட்டு கொடுத்துட்டு கீழே தான் உட்காந்துருப்போம். நானே மாவட்ட செயலாளர் வந்தப்போ பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. மேடையில் 1 மணி நேரம் பேசுகிறோம், 2 மணி நேரம் பேசுகிறோம். அது போய் அனுபவங்களை சொல்கிறது தானே. உங்களை மாதிரி களப்பணியாளர்கள் அனுபவங்களை சொல்கிறது தானே. திராவிட இயக்கங்கள் வந்து பேச்சாலே வளர்ந்த இயக்கங்கள். கொள்கை களத்தில் நிற்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அவங்க பேச்சில் ஈர்த்து தான் கட்டு போட்டு வச்சுருப்பாங்க மணிக்கணக்கான நேரங்களில். அந்த எதிர்பார்ப்பு இருக்காதா? அதாவது கருத்துக்கள் தான் இதில் முக்கியமே தவிர இதில் வந்து வசனம் வந்து முக்கியம் இல்லை. சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியானதா அப்படிங்கிறது தான் ஒன்றே தவிர எதுகை மோனையோ இல்லை வந்து கற்பனை வளத்தோட மனப்பாடமாக பேசுகிறதோ முக்கியம் இல்லை. ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா அவங்களுடைய அரசியல் அபிலாஷையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அவங்களுக்கு அதிமுகவில் இடம் இருக்குதா? அதிமுகவில் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குதா? அவர் வந்தால் சேர்த்துக்கொள்ளப்படுவாரா, இல்லாட்டி தவிர்க்கப்பட வேண்டிய நபரா? அதை பற்றின அதிமுக நிலைப்பாடு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக விரும்புகிறவர் விண்ணப்ப படிவத்தை பெற்று உறுப்பினர் கார்டுகளை தலைமை கழகம் கொடுத்து பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியாவில் எலக்ட்ரானிக்கில் மெத்தடில் அவங்க கார்டை எடுத்துக்கலாம். அவங்களே விண்ணப்பித்து அவங்களே கார்டு எடுத்துக்கலாம். உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒன்றும் யாருக்கும் தடை கிடையாது. அதிமுகவில் அப்படி ஒரு தடை கிடையாது. யாரும் அதிமுகவோட உறுப்பினராக இல்லை, அவங்க இல்லை, உறுப்பினராக இல்லை. அது உறுப்பினராகிறது ஆகாது பிரச்சனை இல்லை. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அன்பை பெறாதவர், அரவணைப்பை பெறாதவர். அம்மா அவர்கள் திருமணத்திற்கு கூட போகவில்லை. அவங்கள கூட்டு பொண்ணு கூப்பிட்டு வாழ்த்திருக்கலாம், வாழ்த்தலை. ஏனோ தெரியல, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள விட்டுட்டாங்க. சசிகலா அவர்களுடைய உறவினர்கள் பற்றிய நடவடிக்கைங்கிறது வந்து தற்காலிகமானது. ஆனால் ஜெயலலிதா தன்னுடைய சொந்த உறவினர்கள் பற்றிய நடவடிக்கைங்கிறது நிரந்தரமானதா? அது அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு முறைங்கிறது நமக்கு என்னென்னு தெரியாது. நம்முடைய பார்வையில் அவங்க வரலை, எந்த இடத்துலையும் நம்ம கண்ணில் படலை. அதிமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய வியப்புக்குரிய விஷயமா, நாடு முழுக்க பேசப்பட்ட விஷயமா, இதுவரைக்கும் வரலாறு நடக்காத விஷயமா நடந்துச்சு. தலைமைச் செயலகத்திலேயே தலைமைச் செயலாளருடைய அறையிலே வந்து ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. இது அதிமுக ராமமோகன் ராவ் அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்கு நடந்த ஒரு ரெய்டுன்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட, தலைமைச் செயலகத்தில் ஒரு சோதனை நடக்கும்போது, வருமான வரித்துறை சோதனை நடக்கும்போது, இது அரசுக்குமான ஒரு பின்னடைவு நீ நினைக்கலையா? அதான் சட்டத்திற்கு உட்பட்டு அதை வந்து செய்யக்கூடாது, சோதனை செய்யக்கூடாது என்று இல்லை என்று வழக்கறிஞர்கள் வரலாம் அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் மரபுப்படி மைய அரசு இதுக்கான இந்த சோதனையை தவிர்த்திருக்கலாம். மத்திய அரசினுடைய வரம்பை மீறிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? வரம்பு மீறினாங்கிறதுக்கு வந்து வரம்பு மீறிய செயல் தான். ஆனால் மரபு மீறிய செயல் என்பது தான் சரியான வார்த்தை. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு வைத்தியநாதன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. தமிழக முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதாவுடைய மரணத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, ஊடகங்கள் அவ்வளோ சொல்கிறாங்க, எனக்கே தனிப்பட்ட முறையில் நிறைய சந்தேகம் இருக்குது, திரும்பவும் தோன்றினாதான் உண்மைகள்லாம் வெளியே வருமா, அட்லீஸ்ட் இனிமையாக உண்மையை சொல்லக்கூடாதான்னு கேட்குறாரு. மாநில அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்குதா நீங்கள் உணரலையா? ஒரு நோயாளி, நீங்களோ நானோ யாராக இருந்தாலும், அவர்களை பற்றிய நோயின் தன்மையை பற்றி, நோயை பற்றிய குறிப்பை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவரே அனுமதி கொடுத்தால்தான் வெளியிடுவதற்கு முடியும், இல்லை என்றால் முடியாது. அப்படி இருந்தும் கூட ஒரு முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்பதற்காக நாட்டில் ஒரு அமைதியின்மை இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் மக்கள், நிம்மதியாக இருக்க வேண்டும் மக்கள் என்பதற்காக எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார், ஹெல்த் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார், கவர்னர் சொல்லியிருக்கிறார், மருத்துவமனை நிர்வாகி சொல்லியிருக்கிறார், எல்லோருமே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இதில் என்ன சொல்லாததுக்கு என்ன இருக்குது? எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனையில் இருந்த காட்சிகள்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம்ல. அவர் ஆண், அம்மா பெண். அவங்க வந்து மருத்துவமனைக்கு போனால் கவுன் தான் போட்டு விடுவாங்க. அந்த காட்சியை வந்து அவங்க வந்து குணமடைந்து வருகிற போது நாம் வீட்டுக்கு போகிறோம், நல்லா சந்தோஷமாக எல்லாரையும் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். இறுதியாக ஒரு கேள்வி. உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. புதிய தலைமை, புதிய நிர்வாகம். இதற்கு முன்னாடி இருந்த உள்ளாட்சி தேர்தலில் 2011 வந்தபோது மிகப்பெரிய வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவுடைய தலைமையில் பெற்றது. 2017 வரவேண்டிய உள்ளாட்சி தேர்தல் முதல் குவார்ட்டர்லேயே வந்துடும் நான் நினைக்கிறேன்.
அதை அதிமுக எப்படி எதிர்கொள்ளும்? மக்களை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இருக்கிறார்கள். எம்ஜிஆரை போலவே. ஆமாம், அவர்களை போன்ற ஒரு முதலமைச்சர் இனி கிடைப்பாரா என்கிற ஏக்க பெருமூச்சு அவரிடத்தில் இருக்கிறது. அந்த இயக்கம் தோல்வியடைவதற்கோ அந்த இயக்கத்திற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் கொடுத்திருக்கிற ஆதரவை விலக்கிக் கொள்வதற்கோ நாட்டு மக்கள் தயாராக இல்லை. நான் இல்லை என்றாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் ஆட்சி நடத்தும், கட்சி இருக்கும், ஆட்சி இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அம்மா அவருடைய வார்த்தை பலிக்கும், அது நிறைவேறும். அதை நாம் எல்லோரும் இருந்து பார்க்க போகிறோம். நன்றி அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.